இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து ஆம் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி வருவார் அல்லது பின்னாடி வருவார். அ அது மட்டுமல்ல, உபத்திரவம் உலகளாவிய உபத்திரவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருவார். அல்லது அ சபையும் உலகளாவிய உபத்திரவத்தினூடே கடந்து போகும். அப்படிங்கிற இந்த கருத்துக்கள வைத்து மிக முக்கியமான ஒரு 4 கருத்துக்கள் இருக்கிறது. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் அப்படிங்கிறதும் நமக்கு புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை, இந்த 4 முக்கியமான கருத்துக்கள். இயேசு கிறிஸ்து அ 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி வருவாரா? அ அல்லது பின்னாடி வருவாரா? 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிற அந்த கருத்தை சார்ந்து தான் இந்த அ கேள்விக்கான பதில். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நடக்கும் விஷயங்கள் பற்றிய அறிகுறிகள் என்ன? அடையாளங்கள் என்ன? அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். ஓகே. நம்ம மிக முக்கியமான 4 கருத்துக்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்த மிக முக்கியமான 4 கருத்துக்களை நம்ம பார்ப்போம். அதன் பின்பு நம்ம என்ன செய்ய போறோம்? இயேசு கிறிஸ்து வருவதற்கான 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. நம்ம அந்த முக்கியமான 4 கருத்துக்களை நாம பார்த்து விடலாம். கருத்து வந்து ஹிஸ்டாரிக் ப்ரீமில்லனியலிசம் அப்படிங்கிற கருத்து. ஹிஸ்டாரிக் அல்லது கிளாசிக்கல் ப்ரீமில்லனியலிசம். இந்த ஹிஸ்டாரிக், கிளாசிக்கல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக வருவார் என்ற வரலாற்றில் சொல்லப்பட்ட அல்லது மிக பழமையான ஒரு கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இத வந்து ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொல்றோம்னா, நெறைய சர்ச் ஃபாதர்ஸ், சபை பிதாக்கள், அதாவது ஆரம்ப கால சபை வரலாற்றில உள்ள சபை பிதாக்கள் நம்பின ஒரு கருத்து. உதாரணத்துக்கு பேப்பியஸ், ஜஸ்டின் மார்டர், யுரேனியஸ் அப்படிங்கிற பல்வேறு சர்ச் ஃபாதர்ஸ் வந்து இத நம்புனாங்க. இதனுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக வருவார் என்பதுதான். அது மட்டுமல்ல, 1000 வருட அரசாட்சி என்பது 1000 வருடம் கொண்ட அரசாட்சியாகவோ அல்லது ஒரு நீண்ட கால அ அரசாட்சி. அந்த அரசாட்சியில நீதியும், சமாதானமும் இந்த உலகத்துல இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். இந்த கருத்துல முக்கியமாக சொல்லப்படுற காரியம் என்ன அப்படின்னா, சபை உபத்திரவத்தின் ஊடே கடந்து போகும். சபை உபத்திரவத்தின் ஊடே கடந்து போகும்போதும் ஊழியம் செய்யும் அப்படிங்கிறது தான். இயேசு கிறிஸ்து வந்து உபத்திரவத்தின் அந்த உபத்திரவம் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். ஆம், அவரோடு கூட சேர்ந்து உயிர்த்தெழுந்த விசுவாசிகளும் இந்த 1000 வருட அரசாட்சியில பூமியை ஆளுவார்கள். சாத்தான் வந்து கட்டப்பட்டு இருப்பான். இதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு ஆம், உலகளாவிய அந்த ஃபைனல் ஜட்ஜ்மென்ட், கடைசி நியாய தீர்ப்பு இருக்கும். அதன் பின்பு புதிய வானம், புதிய பூமி, உலகம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, இவங்க அ எடுத்துக்கொள்ளப்படுவது, அதாவது ராப்சர்ன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எடுத்துக்கொள்ளப்படுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையும் ஒரே நிகழ்வு தான் அப்படின்னு பார்க்குறாங்க. ரகசிய வருகை, அப்புறம் பொதுவாக எல்லோரும் பார்க்கும் விதமாக இயேசு கிறிஸ்து வரும் வருகை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சு பார்க்கல. ஒரே வருகையாக அவங்க பார்க்குறாங்க. 2வது கான்செப்ட், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்த 2வது கான்செப்ட் என்ன அப்படின்னா, டிஸ்பென்சேஷனல் ப்ரீமில்லனியலிசம் அப்படிங்கிறது. டிஸ்பென்சேஷனல் ப்ரீமில்லனியலிசம். இந்த இடத்துல டிஸ்பென்சேஷனல் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு சில சபைகள்ல டிஸ்பென்சேஷன்ஸ பத்தி பேசுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பிரமாணத்தின் காலம், மனசாட்சியின் காலம், அப்புறம் கிருபையின் காலம், சபை காலம் அப்படின்னு நெறைய விதங்கள்ல நான் வந்து சரியா சொல்லாமல் இருக்கலாம். பட் இப்படி, அதாவது சரியாக சொல்லாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் சொல்லாமல் இருக்கலாம். பட் உதாரணங்கள் மட்டும் தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இப்படி பல்வேறு விதங்கள்ல அ காலங் அதாவது மனிதருடைய வரலாற்றை காலங்களாக பிரித்து, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதத்தில ஆண்டவர் மக்களோட இடைபடுகிறார் அப்படின்னு போதிக்கிற அ
பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, சபைகள் இருக்கிறது. ஸோ அவைகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ 2 விதமான காலங்கள பார்க்குறாங்க. ஒரு காலம் வந்து இஸ்ரவேலுக்கான காலம், ஒரு காலம் வந்து சபைக்கான காலம். இப்ப வந்து சபைக்கான காலத்துல நம்ம கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். இந்த காலம் வந்து முடியும்போது, சபை என்ன செய்யும் அப்படின்னா, ராப்சர் ஆயிரும். எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பின்பு 7 வருடம் அ உபத்திரவம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 வருடம் உபத்திரவத்தினுடைய கடைசியில இயேசு கிறிஸ்து வந்து 1000 வருட அரசாட்சியை அ நிலைநாட்டுவார் அப்படிங்கிறதும், அ அப்ப வந்து அ அந்த 1000 வருட அரசாட்சியில இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அங்கு நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்து. ஓகே. அடுத்த கருத்து என்னன்னா, மில்லனியலிசம் அப்படிங்கிறது. மில்லனியலி மில்லனியலிசம் அப்படிங்கிறது. ஆ அப்படின்னும் போதே இல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு இல்ல. இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சியே 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. 1000 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தின்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு நீண்ட கால ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். அந்த நீண்ட கால கிறிஸ்துவின் ஆட்சி வந்து இப்பயே தொடங்கிருச்சு. இப்பயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போய்க் கொண்டிருக்கிற இந்த 1000 வருட அரசாட்சியில நன்மையும், தீமையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நியாயத்தீர்ப்பு, அப்புறம் அ புதிய வானம், புதிய பூமி உலகம் அ ஆரம்பிக்கும்போது, இந்த தீமை அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா, போஸ்ட் மில்லனியலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு அப்படிங்கிறது. இப்ப நடக்கிறது அ இப்ப நடக்கிறது சபை காலம் தான். அப்படியே என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள நம்ம கடந்து போவோம். இந்த 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிறது அ எழுத்தின்படி 1000 வருடம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அடையாளமாக ஒரு நீண்ட கால ஆட்சின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்படி கொண்டு வரப்படும்? ஒரு சமாதானமான, வளமையான ஒரு வாழ்வு எப்படி கொண்டு வரப்படும்? அரசாட்சி எப்படி கொண்டு வரப்படும் அப்படின்னா, ஆம் சுவிசேஷத்தின் மூலமாக, சபையினுடைய ஊழியத்தின் மூலமாக இந்த உலகம் வந்து மாற்றப்படும். ஸோ இந்த உலகம் வந்து சுவிசேஷத்தின் மூலமாக மாற்றப்படும்போது, ஆம் அது 1000 வருட அரசாட்சியாக அப்படியே உருமாறி, ஆம் அ அ இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சி வரும். அதன் பின்பு அதனுடைய கடைசி கட்டத்தில அல்லது கடைசி புள்ளியில இயேசு கிறிஸ்து அ வருவாரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்து. ஓகே. இப்ப நம்ம பார்த்தது ஹிஸ்டாரிக் கிளாசிக்கல் மில்லனியலிசம். சபை வந்து உபத்திரவத்தினுடைய கடந்து போகும். அ உபத்திரவத்தின் கடைசியில இயேசு கிறிஸ்து வருவார். அதன் பின்பு 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் டிஸ்பென்சேஷனல் ப்ரீ மில்லனியலிசம். அதனுடைய முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா, உப் அ மகா உபத்திரவம் வரதுக்கு முன்பாக, அல்லது 7 வருட உபத்திரவம் வருவதற்கு முன்பாக, சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பின்பு இயேசுக்கு இயேசு கிறிஸ்து வருவார். அதாவது பொதுவா எல்லோரும் பார்க்குற மாரி. அதற்கு முன்பாக வருகிற வருகை வந்து சீக்ரெட் கமிங், ரகசிய வருகை. அதற்கு உபத்திரவத்துக்கு அப்புறம் வர்றது வந்து எல்லோரும் பார்க்கிற மாரி இயேசு கிறிஸ்து வருவாரு. வந்து என்ன செய்வாரு? 1000 வருட அரசாட்சி அவர் நிலைநாட்டுவார், ஆரம்பித்து வைப்பார். மில்லனியலிசம் 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப இருக்கிறது என்னது? 1000 வருட அரசாட்சி தான் அப்படிங்கிறது. போஸ்ட் மில்லனியலிசம் அப்படிங்கிறது 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வருவார். 1000 வருட அரசாட்சி நிலைநாட்டப்படும். எதன் மூலமாக அப்படின்னா, சுவிசேஷத்தின் மூலமாக, சபை ஊழியத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்கலாம். நீங்க நீங்க எத விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் என்ன? நாம் புரிந்து கொள்வது அ வேத புஸ்தகத்திலிருந்து புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஆம் ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசம். அதாவது ஆதி சபையில வரலாற்று சர்ச் ஹிஸ்டரியிலயும் அ அ சபை அ சபை பிதாக்கள், சர்ச் ஃபாதர்ஸ் நம்பின ஒன்று. பைபிள்லயும் இதுதான் இருக்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன். நான் மட்டும் இல்ல, நெறைய ஸ்காலர்ஸ் வந்து இத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ஏன் வந்து ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசம் ஆம் வேதத்தின்படியான ஒரு
கூற்று, கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பட் நீங்க இத எடுத்துக்கிறதும், எடுத்துக்காம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். இதனால வந்து நம்ம பரலோகத்துக்கு போமாட்டோம் அப்படின்ட்டோ, அல்லது அ நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல அப்படின்லாம் நான் சொல்லல. ஏன்னா, பல்வேறு விஷயங்கள் வந்து 2ஆம் வருகை குறித்த பல்வேறு விஷயங்கள் அல்லது மிக ஒரு ஒரு சில விஷயங்கள்னு நம்ம சொல்லலாம். பல்வேறு விஷயங்கள்ன்றத விட, ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து கருகலாகவே இருக்கிறது. கிரே ஏரியாவாகவே இருக்கிறதுனால, நாம வந்து இந்த சைடும் ஆர்க்யூ பண்ணலாம். அந்த சைடும் நம்ம ஆர்க்யூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசத்துக்கும், போஸ்ட் மில்லனியலிசத்துக்கும் இருக்கிறது. அ இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் வந்து ஆம் மில்லனியலிசமும் நெறைய பேரு அ முன்வைக்கிறாங்க. ஓகே, ரைட். இப்ப நான் வந்து உங்களோட உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது என்னன்னா, இந்த ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசம் ஏன் வேதத்தின்படி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்பாக வைக்கப் போறேன். அதனுடைய அடிப்படையில இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் விஷயங்கள்லாம் என்ன? நிகழ்வுகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அ ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசம். ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசம் அல்லது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அ அதாவது அ இயேசு கிறிஸ்து சாரி இயேசு கிறிஸ்து அ ப அர அ சாரி 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் அப்படிங்கிற அந்த கூற்று. எப்படி? அ இத இது வந்து இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து பைபிள் படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி வருவாரு. அ உபத்திரவத்திற்கு பின்னாடி வருவாரு. இதான் நம்ம பார்க்குறோம். உபத்திரவத்திற்கு பின்னாடி வருவாரு. 1000 வருட ஆட்சிக்கு 1000 வருட அரசாட்சிக்கு அ முன்னாடி வருவார். ஸோ இத நாம மனசுல வச்சுக்கணும். ஓகே. நம்ம வேத புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வருவார் அப்டிங்கிறது வேத புஸ்தகத்துல மிக தெளிவாக இருக்கிறது அப்டிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 4ல இருந்து 6 வரைக்கும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் செய்யப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது, அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும், தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். இப்ப உபத்திரவம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த உபத்திரவத்தின் ஊடே கடந்து போகும்போது, யாரெல்லாம் மிருகத்தினுடைய முத்திரையை எடுத்துக்கொள்ளலையோ, யாரெல்லாம் வந்து உபத்திரவத்தின் மூலமாக மரித்தார்களோ, அவர்கள் என்ன செய்றாங்க? உயிரோடு எழுந்து 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அரசாண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. அப்ப மரணமடைந்த மற்றவர்கள் என்ன செய்றாங்க? 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் உயிரோடு எழும்புறாங்க. அதுவரைக்கும் அவர்கள் உயிரோடு எழும்பவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் அதாவது உபத்திரவத்தினூடே கடந்து போயி, மரித்து, அ உயிரோடு இப்ப எழுந்து இயேசுவோட அரசாள்றாங்க இல்லைங்களா? இந்த உயிர்த்தெழுதல் 1ஆம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல வாசிக்கிறோம். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும், பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும், கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து, அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். யாரெல்லாம் இப்படி உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த 7 வருஷ உபத்திரவத்தினூடே கடந்து போகும்போதும், அ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து மரித்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க? உயிரோடு எழுந்து ஆட்சி செய்வாங்க. அவர்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை. 2ஆம் மரணம் அப்படிங்கிறது நரகம். ஸோ அந்த மரணம் இல்லை. இயேசு இல்லாத, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. அ அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 1000 வருட அரசாட்சியில ஆசாரியர்களாக இருந்து, ராஜாக்களும், ஆசாரியர்களுமாக இருந்து இயேசுவோடு சேர்ந்து அரசாளுவார்கள் அப்படின்ட்டு சொல்றத பார்க்கிறோம். இங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் வருவாரு. அதேபோல அ உபத்திரவம் முடிந்தது பின்பு என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல மிக தெளிவாக பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம வாசிக்கலாம். மத்தேயு மத்தேயு 24வது அதிகாரம் 29லிருந்து 31 வரை.
மத்தேயு 24 மத்தேயு 24 29 31 வரை உள்ள வசனங்களை நம்ம நம்ம வாசிக்கலாம். இங்கே அந்நாட்களில் அந்நாட்களில் அதாவது இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளை குறித்து இங்க பேசுறாரு. அதுக்கான நிறைய அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு மத்தேயு. அப்ப என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 24 29ல அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது அதாவது உபத்திரவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காஸ்மிக் சைன்ஸ் வரும். அதாவது வானங்கள்ல அடையாளங்கள் ஏற்படும். அப்பொழுது அந்த நேரத்துல மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சோ ஆண்டவர் வருவாரு எப்ப அப்படின்னா, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவம் முடிந்த உடனே மகா பெரிய உபத்திரவம், உலகளாவிய உபத்திரவத்தை குறித்து தான் இந்த இடத்துல மத்தேயு பேசுறாரு. அந்த உபத்திரவம் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நிறைய சர்ச் ஃபாதர்ஸ் என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உபத்திரவம் முடிந்த பின்பு அவர் எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மனுஷகுமாரன் இங்க 30வது வசனம் மத்தேயு 24:30ல மனுஷகுமாரன் எப்படி வருவாரா? மனுஷகுமாரன் வல்லமையோட வருவாரு, மகிமையோட வருவாரு, வானத்தின் மேகங்கள் மேல் அவர் வருவாரு, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் அவரை பார்ப்பாங்க, பார்த்து புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற வருகை மத்தேயு 24 29 30ல பார்க்கிற வருகை வந்து உபத்திரவத்துக்கு அப்புறம் வராரு, மேகத்தின் மேல வராரு, வல்லமையோட வராரு, மகிமையோட வராரு, தனிப்பட்ட விதத்துல வராரு, இயேசு கிறிஸ்து வராரு, வேற யாரையும் அவர் அனுப்பல, அவரே வராரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்படியாக விசிபிள் கமிங், எல்லாரும் பார்க்கக்கூடிய வருகை. அப்புறம் எல்லாரும் அதை பார்த்து புலம்பும் ஒரு வருகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட வராரு, தமது தூதர்களை அனுப்புவார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். தூதர்களை அனுப்பி அவர் 4 பக்கத்துல இருந்தையும் மக்களை வந்து கூட்டி சேர்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல 31வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்ப இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து சர்ச் வந்து சபை உபத்திரவத்தை சந்திக்குமா, உபத்திரவத்தினோட கடந்து போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சபை நிச்சயமாக உபத்திரவத்தை கடந்து போகும். உபத்திரவத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து உங்களோட நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, சபை வந்து உபத்திரவத்தை கடந்து போகுமா அப்படின்னா நிச்சயமாக கடந்து போகும். நீங்க மத்தேயு 24வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு 24 மத்தேயு 24 9லிருந்து 12 வரை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் பயங்கரமா மிகுதியாகும் அப்படின்னு சொல்றதை நான் பார்க்குறோம். இப்படியே பேசிக்கிட்டே வந்துதான் 29வது வருஷத்துல அந்த உபத்திரவம் முடிந்த பின்பு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 14வது வசனத்துல ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எல்லாம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நீங்க எப்படிலாம் மக்கள் வந்து உபத்திரப்படுவாங்க, ஓடுவாங்க, தங்களை மறைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு பேசுறதை நம்ம பார்க்குறோம். 21வது வசனத்துல ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும். இது எப்படிப்பட்ட உபத்திரம் அப்படின்னா, உலகம் உண்டான முதல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்காது, அப்படிப்பட்ட உபத்திரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுதும் உண்டாயிருக்கும். ஸோ உலகளாவிய உபத்திரவம், அப்புறம் இதுவரைக்கும் நடக்காத பயங்கரமான உபத்திரவம் வரும் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். அந்த நாட்கள் குறைக்கப்பட்டால் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? அதனோட கடந்து போவாங்க. அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால, ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றதுனால, அந்த நாட்கள் என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். அப்படியே நீங்க கீழ வரும்போது கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இருப்பாங்க. அற்புத அடையாளங்கள்லாம் அவங்க செய்வாங்க. அப்படின்னே சொல்லிக்கிட்டே வந்துட்டு தான் என்ன செய்றாருன்னா 29வது வசனத்துல, அந்நாட்களின் அந்நாட்களின் அந்த நாட்களுடைய உபத்திரவம் முடிந்த உடனே, இப்ப சொல்லிக்கொண்டே வருகிற அந்த உபத்திரவம் முடிந்த உடனே தான் ஆண்டவர் வருவாரு அப்படின்னு மிக தெளிவாக சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ மீண்டும் மீண்டுமாக இந்த வசனங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. ஸோ தெளிவா நமக்கு தெரியிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவம் முடிந்த உடனே, மகா உபத்திரவம் முடிந்த உடனே, உலகளாவிய உபத்திரவம் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து வருவார் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை. இங்க நம்ம வாசிக்கும்போது, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் சாரி ஆ ஒ நான் 1 தெசலோனிக்கேயர் எடுத்துட்டேன். 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் ஆ 1வது அதிகாரம் 4லிருந்து 7 வரை நம்ம வாசிக்கும்போது அங்க, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், உபத்திரவங்களிலும் பொறுமையையும், விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப நீங்க பயங்கரமான பயங்கரமான உபத்திரவத்தினுடைய கடந்து போறீங்க. நீங்க உண்மையா இருக்கீங்க. அதனால உங்கள பாராட்டுறோம்ன்னு சொல்றாரு. அடுத்தது இங்க என்ன சொல்றாருன்னா, 5வது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பை செய்கிறவர் என்பதற்கு அதுவே சாட்சியா இருக்கும், அத்தாட்சியா இருக்கும். சோ நீங்க ராஜ்யத்திற்காக அனுபவிக்க, அந்த ராஜ்யத்திற்காக நீங்க ஆ நீங்க ராஜ்யத்து நிமித்தம் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறதுக்கு, அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று எண்ணப்படுவதற்கு நீங்க தகுதியா இருக்கிறீங்க. அதுக்கான அத்தாட்சி தான் இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருக்காக பாடுபடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, உங்களை படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுத்துகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்குமே. சோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பாருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு, தேவனை அறியாதவர்களுக்கும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது அதாவது தேவனை அறியாதவர்கள் யார் மேல கோபாக்கினை வரும்னா, தேவனை அறியாதவங்களுக்கு மேல வரும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல ஆக்கினை தீர்ப்பு வரும். செலுத்தும்படிக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக, ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும், ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். ஸோ இயேசு கிறிஸ்து எப்ப அவர் திரும்ப வருவார்ல, எப்படிலாம் வருவாரு? வல்லமையோட வருவாரு, தூதர்களோட வருவாரு, வானத்திலிருந்து வெளிப்படுவார். டெஃபினெட்லி இத நீங்க மத்தேயு 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம்ல, மகிமையோட வருவாரு, வானத்திலிருந்து வருவாரு, எல்லாரும் பார்க்கும்படியாக வருவாரு, தூதர்களோட வருவாரு அப்படின்னு பார்த்தோம்ல. அதே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 2 வருகை அல்ல. ரகசிய வருகை, அப்புறமேட்டு ஒரு பப்ளிக் கமிங். பொதுவாக எல்லோரும் பார்க்கும்படியாக வருகிற ஒரு வருகை என்று இல்ல. அவர் வருகிற வருகை ஒரே வருகை தான். அந்த வருகை எல்லாரும் பார்க்கக்கூடிய வருகை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இந்த இடத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ சபை இன்னைக்கு உபத்திரவத்துல போகுது. நாளைக்கு போகுமா? போகும். கடைசியில ஒரு பயங்கரமான ஒரு உபத்திரம் வரப்போகுது. அதனூடையும் கடந்து போகும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இந்த ஆ உபத்திரவத்தினூடே கடந்து போறதுக்கு நாம பயப்பட தேவையில்ல. ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் இஸ்ரவேல் தேசம் அப்புறம் சபை இது 2யும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் உங்களுக்கு
ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிச்சு இதை குறித்து ஒரு பெரிய செமினாரே நம்ம நடத்தலாம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு பெரிய கோர்ஸே கூட நம்ம நடத்தலாம். பட் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் சொல்றேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28, 29. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28, 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால் அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய சந்ததியாராக நீங்க இருக்கீங்க. வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்க சுதந்திரர்களா இருக்கீங்க, வாரிசா இருக்கீங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு வாரிசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேல் மக்களுக்குன்னு ஒரு மீட்பின் திட்டத்தையோ அல்லது மற்றவங்களுக்கு புறஜாதி மக்களுக்குன்னு இஸ்ரேல் அல்லாதவர்களுக்குன்னு ஒரு மீட்பின் திட்டத்தையோ ஆர்டர் வைக்கல. எல்லோருக்கும் ஒரே மீட்பின் திட்டத்தை தான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். டிஸ்பென்சேஷனல் ப்ரீ மில்லனியலிசம் சொல்வது போல, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ரகசியமா வருவாரு. ஃபர்ஸ்ட் அவர் எல்லாத்தையும் சபை எடுத்துக்குவாரு, உபத்திரவத்தினுடைய போகாது அப்படின்னு சொல்ற அந்த கருத்து வந்து எப்படி ஆண்டவர் வந்து இஸ்ரவேலுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, சபைக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது போல இங்க திட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப ரோமர் 11வது அதிகாரத்தை நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா ரோமர் புஸ்தகத்தை புரிந்து கொள்வது கடினமான ஒரு காரியம்தான். பட் இருந்தாலும் நம்ம அதை முழு அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க முடியாது. பட் கொஞ்சம் நான் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போறேன். பாருங்க, அதாவது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு இதுல என்ன சொல்றாங்க, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். 22வது வசனத்துல ரோமர் 11:22, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்கள் இடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பிக்கிறார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுவாபத்தின்படி இங்க நீங்க நல்லா கவனிங்க. சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரமாய் இருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாபக்கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க முழு அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஒரு நல்ல ஒலிவ மரம் இருக்கு, இஸ்ரவேல். இந்த நல்ல ஒலிவ மரம்னா எல்லா இஸ்ரவேலும் நல்ல ஒலிவ மரம்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாமுடைய சந்ததி அவர்கள் எல்லோருமே இஸ்ரவேலர்களாக இருக்கிறாங்க. பவுல் சொல்ற விஷயம் இதுதான். எல்லாரும் இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் அதுல உண்மையான இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்க. அப்ப இவ்வளவு இஸ்ரவேலர்கள் இருக்காங்களா, இன ரீதியில இஸ்ரவேலர்கள் இருக்காங்களா. பட் இந்த எத்னிக் இஸ்ரேல்ல ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் இருக்காங்க. உண்மையிலேயே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன, ஒலிவ மரம், ஒரு நல்ல ஒலிவ மரமாக இருக்கிறாங்க. இப்ப இந்த நல்ல ஒலிவ மரம் வளர்ந்துகிட்டே இருக்குல்ல. இந்த நல்ல ஒலிவ மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன செய்றாங்க, என்ன ஆண்டவர் வந்து பவுல் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, புறஜாதி மக்கள் இருக்காங்களே, எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இதுல யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, இதுல யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ, இதுல யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராங்களோ, விசுவாசத்தினால கிருபையினால ரட்சிக்கப்படுறாங்களோ, அவங்க வந்து என்னது, காட்டு ஒலிவ மரமாக இருக்காங்க. அதாவது இஸ்ரவேல் அந்த இனத்திலிருந்து வரல. எனவே காட்டு ஒலிவ மரமாக இருக்கிறாங்க. அந்த காட்டு ஒலிவ மரத்தை எடுத்து என்ன செய்றாருன்னா ஆண்டவர் இந்த நல்ல ஒலிவ மரத்தோட இணைச்சிறாரு, கிராஃப்ட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த நல்ல ஒலிவ மரம்ன்றது எது, இஸ்ரேல் மக்கள் மத்தியில இருக்கிற உண்மையான இஸ்ரேல் மக்கள். இப்ப என்ன செய்றாருன்னா இந்த காட்டு ஒலிவ மரம் புறஜாதி மக்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்கல்ல, அவங்கள என்ன செய்றாரு, 2 பேரையும் ஒண்ணா சேர்த்துறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்காங்க.
ஆபிரகாமுடைய வாரிசாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்ப இந்த உண்மையான இஸ்ரவேல் உண்மையான இஸ்ரவேல் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில த ரெம்னன்ட் ஆவிக்குரிய ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களும், புறஜாதி மக்கள் மத்தியில இன ரீதியில இஸ்ரவேலாக இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில இருந்து விசுவாசத்தினால கிருபையாக ரட்சிக்கப்படுறவங்க என்ன செய்றாங்க, அவங்க இந்த இந்த உண்மையான இஸ்ரவேலோட சேர்ந்து தேவனுடைய மக்களாக என்ன செஞ்சுறாங்க, மாறிடுறாங்க. இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா, இஸ் ஆண்டவர் வந்து ஆபிரகாம தேர்ந்தெடுத்தாரு. ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் ஒரு கூட்ட மக்கள் இஸ்ரவேல். அவங்கெல்லாம் தேவனுடைய மக்கள்னு இருக்கிறாங்க. ஓகே. இந்த இந்த தேவனுடைய மக்கள், இந்த தேவனுடைய மக்கள், இஸ்ரவேலிலிருந்து வந்த தேவனுடைய மக்கள், அவங்கள தான் ஆண்டவர் முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப புறஜாதி மக்களிலிருந்து என்ன செய்றாரு, ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் வந்து அழைக்கிறார். அவங்க என்ன வராங்க. அப்ப அவங்களும் என்னது ஆண்டவருடைய மக்கள். இந்த ஆண்டவருடைய மக்களும், இந்த ஆண்டவருடைய மக்களும் ஒண்ணா சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா, இப்ப ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல முன்வைக்கிறார். ஸோ இஸ்ரவேல் மக்களும் சரி, புறஜாதி மக்களும் சரி, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே திட்டம் தான். ஒரே திட்டம் தான். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்குன்னு ஒரு திட்டத்த வச்சிருக்காரு. ஆமா, திட்டத்த வச்சிருக்காரு. இப்ப நான் சொன்னது மாரி, அவங்க மூலமா சுவிசேஷத்த கொண்டு வரணும், அவங்க மூலமாக வெளிச்சத்த கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மகா பெரிய திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த திட்டத்த வந்து அவங்க செயல்படுத்தல. ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையான இஸ்ரவேலரா வந்து அத செயல்படுத்தி, ஆபிரகாமுடைய வித்தாக அவரு செயல்படுத்திட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இஸ்ரவேல்ல தேவனுடைய மக்களும், புறஜாதி மக்களிலிருந்து வருகிற தேவனுடைய மக்களும் ஒண்ணா சேர்ந்து இப்ப தேவனுடைய மக்களாக இருக்காங்க. நீங்களும் நானும் அதுல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க மீட்பின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலுக்கு ஒண்ணு, இஸ்ரவேலுக்கு ஒண்ணு, அப்புறம் புறஜாதி மக்களுக்குன்னு ஒண்ணு கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆம், இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்த நம்ம பார்க்குறோம். நான் இப்ப திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வர ஒரு காரியம், உபத்திரவத்தினுடைய சபை கடந்து போகும். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்து ஒரே வருகை தான். அது வந்து எல்லோரும் பார்க்குற மாரி இருக்கும். பொதுவான ஒரு வருகையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு அ அத்தாட்சியான வசனத்தை நான் உங்களுக்கு அதுல நான் காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17. ஏனெனில் நல்லா கவனிங்க இந்த வசனத்த. இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணப்படுற ஒரு வசனம். எதுக்கு அப்படின்னா, நாம உபத்திரவத்திற்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு ஆதார வசனமாக இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து அத சொல்லல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன் இப்ப. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17ல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானிலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நீங்க மத்தேயு 24வது அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரியான விளக்கம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வருவாரு, தூதர்களோட வருவாரு, மகிமையோட வருவாரு. எல்லாமே இருக்கு. மேகங்கள் மேல வருவாரு. எல்லாமே அதுல இருக்கு. பட் உபத்திரவத்திற்கு அப்புறம் வருவார். உபத்திரவம் அந்நாட்களுடைய உபத்திரவம் முடிந்த உடனே தான் வருவார். அப்பதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே. சோ அதுக்கும் இதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் அந்த வர்ணனைக்கு இந்த வர்ணனைக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருவாரு. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஓகே. ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்றத பார்க்கிறோம். நான் முன்னாடி சொன்ன ஹிஸ்டாரிக் ப்ரீ மில்லனியலிசத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல பார்க்கிறது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக இருந்து உபத்திரவத்தின் காலத்துல மரித்தார்களோ, இரத்த சாட்சியாக மரித்தார்களோ, அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதான் முதலாவது உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, இந்த உபத்திரவத்தின் கடைசி கட்டத்துல அவர் வராரு. கடைசி புள்ளியில அவர் வராரு. இவங்கெல்லாம் உயிர்த்தெழுகிறாங்க. உயிர்த்தெழுது இயேசுவோட சேர்ந்து அவங்க என்ன செய்றாங்க, அரசாட்சி பண்றாங்க. 1000 வருடம் அரசாட்சி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஆம், இங்க எதிர்கொண்டு போக அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்றதுக்கு
நம்ம ராப்சர்ன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லிட்டு. பட் இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெற்றி முழக்கத்தோட பிரதான பிரதான தேவதூதனோட அ என்ன செய்றாரு? மகிமையில அவர் வானத்துல வராரு. இப்ப இவங்க என்ன செய்றாங்க? மேல போயி அவர அழைச்சுக்கிட்டு வராங்க. அங்கே போய் அவங்க என்றென்றைக்கும் அவர்களோடு கூட இருப்போம் அப்படின்னா, அவங்க அடுத்தது வர்றது என்ன அப்படின்னா, 1000 வருட அரசாட்சி. ஒரு நீண்ட காலமா அவங்களோட இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புதிய வானம், புதிய பூமி என்றென்றைக்கும் அவர்களோட இருக்க போறாங்க. இவ்விதமாய் இவ்விதமாய் என்ன செய்ய போறோம்? நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த ப்ராசஸ்ல நாம என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம்னு சொல்லிட்டு. பட் இத எப்படி மேல போயிட்டு அப்படியே நடுவானத்திலே தங்கிருவோமா? அல்லது திரும்ப வருவோமா? அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து பரூசியா. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆ யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து பரூசியா அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைய எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைய எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அப்பியர் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அ தோற்றமளிப்பதற்கு, காட்சியளிப்பதற்கு, போவதற்கு என்ன செஞ்சாங்க? வருகிறதுக்கும் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. இப்ப அந்த காலத்துல ஒரு வெட்டிங் பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு திருமண வைபவம் நடக்கிறது. ஒரு சில அ அதாவது மணவாட்டியுடைய தோழிகள். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பாதி தூரம் வந்த மணவாளன் இருக்கார்ல, அவர போயிட்டு அழைச்சுக்கிட்டு மணவாட்டி கிட்ட கூட்டு வருவாங்க. இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு தரேன். அந்த காலத்துல போருக்கு போயிட்டு, யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வர அந்த ராஜாவ அ ஒரு சில டெலிகேட்ஸ் அ அதாவது அரசாங்கத்தை அ பிரதிநிதித்துவப்படுத்துகிற சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, போயிட்டு அந்த ராஜாவ பாதி வழியில போயிட்டு கூட்டிக்கிட்டு வருவாங்க. இப்ப இங்க என்ன மாரியான காட்சி நம்ம பார்க்கிறோம்னா, எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே வானத்திலேயே தங்கிர்றதில்ல. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம உபத்திரவத்தினூடே கடந்து போயிட்டு, உண்மை உள்ளவர்களா இருந்து நம்ம மரித்தோம்னா, நாம என்ன செய்வோம்? உயிரோடு எழும்பி, ஆம் நாம போவோம். அல்லது இப்படியே நம்ம ராப்சர்ன்னு கூட எடுத்துக்கிட்டோம்னா கூட, நாம உயிரோடு இருக்கிறவர்களும் போய் ஆண்டவர் கூட்டு வருவாங்க அப்படின்னா, போயிட்டு அங்கேயே தங்குறதில்ல. போயிட்டு என்ன செய்வோம்? அவர கூட்டிக்கிட்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிற விஷயம். டெஃபினெட்லி அங்கேயே தங்குற ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒட்டுமொத்தமா முக்கியமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தனிப்பட்ட விதத்தில இருக்கும். பெர்சனலா இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எல்லாரும் காணக்கூடியதாக இருக்கும். விசிபிளா இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்து சிங்கிள் வருகையா இருக்கும். ஒரே வருகையாக இருக்கும். அது வந்து சீக்ரெட் கமிங். அதுக்கப்புறம் ஆ பப்ளிக் பொதுவாக எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில வருகிற வருகை அப்படின்னு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம் ராப்சர் அப்படிங்கிறது எத காண்பிக்குதுன்னா, நம்ம போயிட்டு அவர் எப்படி ஒரு வெட்டிங் பார்ட்டில அ ஒரு திருமண வைபவத்தில எப்படி மணவாட்டியுடைய தோழிகள் மணவாளன போயிட்டு அழைச்சிட்டு வராங்களோ, அதேபோல நம்ம என்ன செய்ய போறோம், போயிட்டு நம்ம அழைச்சிட்டு வருவோம். அவர் வந்து என்ன செய்வாரு, 1000 வருட அரசாட்சிய அவரு நிறுவிப்பாரு. அவரோடு சேர்ந்து யாரெல்லாம் உயிரோடு எழும்புறாங்களோ, அவங்கெல்லாம் அவரோட சேர்ந்து என்ன செய்வாங்க, ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ரைட். இப்ப இந்த இந்த ஒரு ஃப்ரேம் வொர்க்க வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக நடக்கின்ற சம்பவங்கள், நிகழ்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம், நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஆவிக்குரிய ஒரு பெரிய பின்னடைவு நடக்கும். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24 10லிருந்து 12 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய பின்னடைவு கடகடன்னு நான் வாசிச்சு சொல்லிட்டு நான் போயிடுறேன். மத்தேயு ஆ 24வது அதிகாரம், முன்னாடியே வாசிச்சது தான். மத்தேயு 24 10லிருந்து 12 வரை. அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து, ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து, ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால், அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்பத பார்க்கிறோம். அன்பு தணிந்து போகும். கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா
அந்த காலத்துல கடைசி காலத்துல எப்படிலாம் மக்கள் இருப்பாங்க? தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரரா இருப்பாங்க, அகந்தை உள்ளவங்களா இருப்பாங்க, தூஷிக்கிறவர்களா இருப்பாங்க. இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. இது வந்து இன்டென்சிட்டில இன்னும் அதிகமா வளரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அன்பில்லாதவர்களா இருப்பாங்க, இணங்காதவர்களா இருப்பாங்க, இப்படியே துரோகிகள், துணிகரக்காரர்களா இருப்பாங்க. தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களா இருப்பாங்க. அதாவது தெய்வ பக்தி அப்படிங்கிற அந்த வேஷம் மட்டும் தான் இருக்குமே ஒழிய, உண்மையிலே பக்தி இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து உலகளாவிய ஒரு பின்மாற்றம், உலகளாவிய சுவிசேஷ பிரசங்கம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதன் பின்பு தான் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம வாசிச்சோம். முன்னாடியே நம்ம வாசிச்சோம். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய உபத்திரவம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த உபத்திரவத்தை குறித்து நம்ம வாசிச்சோம். மத்தேயு 24வது அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் உள்ள 21லிருந்து 22 அந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம். இப்ப நம்ம இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆம், 7வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். இங்க ஆம், இங்க பாத்தீங்கன்னா, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல உபத்திரவம் போய்கிட்டு இருக்கிறத அவங்க காமிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆம், யோவான் சொல்றாரு. அப்பொழுது 13வது வசனத்துல, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், யோவான் சொல்றாரு, அப்போஸ்தலர் யோவான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிக உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சோ சபை இருக்கு. சபை வந்து உபத்திரவத்தினுடைய கடந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா டிஸ்பென்சேஷனல் ப்ரீ மில்லனியலிஸ்ட்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இல்ல, இது வந்து யூதர்கள் தான் கடந்து போறாங்க, உபத்திரவத்தினுடைய கடந்து போறாங்க. யூதர்களுக்கான யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான பிளானே, திட்டமே இந்த இடத்துல தான் நிறைவேறுகிறது அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து தோன்றுவான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆ, நம்ம பார்க்கிறது வந்து உபத்திரவம் வரும். அதெல்லாம் நம்ம நம்ம பார்த்தோம். பெரிய பயங்கரமான உபத்திரவம் வரும்னு சொல்லிட்டு. ஆ, அந்தி கிறிஸ்து தோன்றுவான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3, 4 இந்த வசனம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன் நம்ம பார்க்கிறதுக்கு. நல்லா கவனிங்க. எவ்விதத்தினாலும் 3வது வசனம் 2 தெசலோனிக்கேயர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கலாம், அல்லது நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கலாம். குறிச்சு வச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். நம்ம வந்து இன்னைக்கு நெறைய சும்மா தாறுமாறா போதிக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஆம். ஸோ நாம கரெக்ட்டா புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான காரியம். தேவையானது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3, 4 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்து வரும் நாள் வந்து எதுக்கு முன்னாடி வராது அப்படின்னு அவர் சொல்றாருன்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். எதுக்கு முன்னாடி வராது அப்படின்னா, விசுவாச துரோகம் நடக்கும். கேட்டின் மகன் வரணும். அந்த பாவ மனுஷன், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், மேன் ஆஃப் லாலெஸ்னஸ், அவன் என்ன செய்யணும்? வரணும். அந்தி கிறிஸ்து வரணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாரு? ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆ, இப்ப இப்ப பொதுவா எப்படி பேசுவாங்கன்னா, இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது எ வ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்படியே இருக்கு. எங்கேயோ ஒரு வாலிபனா இருக்கான். திடீர்னு ஆண்டவர் வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் ஆ, வரும்போது என்ன செய்வோம்? நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் ஆ, எஞ்சி இருக்கிறவங்க, அப்புறம் யூதர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? உபத்திரவத்தினுடைய கடந்து போவாங்க. இல்ல. அந்தி கிறிஸ்து வருவான். மிக தெளிவா இருக்கு. இத விட வேற எப்படி தெளிவா இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதேபோல வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல நாம அந்தி கிறிஸ்துவ பத்தி நம்ம பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவ பத்தி பார்க்கிறோம். மிக மிருகம் அப்படின்னு சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்து. அவன் பார்த்தீங்கன்னா உபத்திரவம். அவன் தான் உபத்திரவப்படுத்துறான் அப்படின்றத பார்க்கிறோம். அவன் வரணும். அவன் அவன் உபத்திரவப்படுத்துவான். சபையும் அந்த உபத்திரவத்தினுடைய கடந்து போகும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். ஸோ
அ என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும்? நிலநடுக்கம் நடக்கும், நிலநடுக்கம் வரும். அ அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும். ஆவிக்குரிய விதத்தில மக்கள் வந்து பின்னடைஞ்சு போய் மோசமா இருப்பாங்க. சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். பயங்கரமான உபத்திரம் வரும். அது மட்டும் இல்ல, அந்தி கிறிஸ்துவும் வருவான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானு சிலருடைய பேரெல்லாம் இங்க சொல்ல விருப்பப்படல. ஆ பட் சபையில நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில பேர்கள் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, 95% அவங்க டீச் பண்றது பைபிள்ல இல்லாது, தாறுமாறா வசனங்கள வந்து வியாக்கியானம் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க. பட் மக்களுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி எந்தாவது கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்க அடுத்த இதுல நீங்க கேளுங்க. குறிச்சு வச்சுக்கங்க. கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நானு அ விருப்பத்தோட இருக்கிறேன். வேத வசனத்திலிருந்து என்ன பதில் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். வேத வசனத்திலிருந்து அ வேத வசனத்தில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அப்ப இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. வரதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்னா, நாம எப்படி இருக்கணும்? நாம வந்து பயப்பட தேவையில்ல. என்ன நடக்கும்னு தெரியலையே! நாம வந்து அ உபத்திரவத்தினுடைய கடந்து போகும்போது எப்படி இருக்கும்? அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பலத்த தருவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம நம்மள வந்து ஆண்டவர் நம்ம மேல ஆக்கினைய தூக்கி ஊத்த மாட்டாரு. ஓகே. யார் மேல ஊத்துவாருன்னா, யாரெல்லாம் ஆண்டவர பற்றிக் கொள்ளவில்லையோ, ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லையோ, அவங்க மேல தான் ஆக்கினை ஊற்றுவார். ஆனா நம்மள யாரு உபத்திரவப்படுத்தும் அப்படின்னா, பிசாசு, அதேபோல அ கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? நம்மள உபத்திரவப்படுத்துவான்றத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணப்படும். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படும். அப்ப நம்ம ஒரு உத்வேகத்தோட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர பத்தி சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவிசேஷம் சொல்லணும் சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லணும் இல்லைங்களா? அதேபோல நம்ம மரித்தாலும் உயிரோட எழும்புவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளெஸ்ஸட் ஹோப், ஒரு ஆசீர்வாதத்தின் நம்பிக்கை நமக்குள்ள எப்போதுமே இருக்கணும். ஆ நம்ம வந்து உயிரோடு எழும்புவோம். நம்ம வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம ஆட்சி பண்ண போறோம். அப்புறம் ஆண்டவர் நமக்கு பலன்கள தருவாரு. அப்புறம் அவரோட சேர்ந்து நாம புதிய வானம், புதிய பூமி உலகத்துல நம்ம இருக்க போறோம். அப்படிங்கிற ஒட்டு மொத்தத்தையும் பார்த்து நம்ம ஒரு நாளும் மரணத்த குறித்து நம்ம பயப்படக்கூடாது. மரணங்கிறது நிச்சயமா வலியான ஒரு காரியம் தான், வேதனையான ஒரு காரியம் தான், இல்லன்னு நான் சொல்லல. பட் நம்ம பயப்பட தேவையில்ல. பயப்படாம நம்ம என்ன செய்ய முடியும்? அதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத நாம பார்க்கிறோம். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்வோம். இந்த நம்பிக்கையோட நம்ம ஊழியம் செய்வோம். இந்த நம்பிக்கைய வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம தருவோம். இந்த நம்பிக்கையின் ஊடே இந்த கஷ்டமான இந்த உலகத்துல நம்ம ஆறுதல் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.